Welcome viewers, welcome back. Yes. And this video is about upcoming smartphone. நவம்பர் டிசம்பரில் நிறைய ஃபோன் வரப்போகிறது உறுதி தான். Yes. அதில் ஃபஸ்ட்டு பெரும்பாலும் வந்து நம்ம ஃப்ளாக்ஷிப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா OnePlus கிட்டேருந்து வரப்போகுதுன்றதை உறுதிப்படுத்தியாச்சு. அதுவும் ரொம்பவே சீக்கிரமா இல்லையா? இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு OnePlus தான் வருது. நவம்பர் 13 OnePlus 15R. 15R நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னும் போது 15Rக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது சஸ்பென்ஸ் தான். ஏன்னா போன தடவை 13R என்ன இருந்ததோ அதே தான் வரும்னு நினச்சோம். பட் இந்தியாவுக்கு எக்ஸ்க்ளூசிவாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு 50 MB டெலிஃபோட்டோ கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த தடவை நம்ம 15R எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு காத்திருந்து பார்க்கலாம். எனக்கு என்னன்னா இப்போ 15R வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் டிவைஸ். அதில் 15R வந்து அதை மீட் பண்ணிடும். அது வந்து ஃபார் ஷூர். ஏன்னா 13R இன்னி வரைக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் டிவைஸ் தான். ஆனால் 13 தான் வந்து கொஸ்டினபிள் டிவைஸாக மாறிச்சு. ஆமாம், 15 அதே மாதிரி தான் மாறுமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. இந்த தடவை ஹேசல்பிளாட் கிடையாது, ப்ளஸ் இந்த தடவை அலர்ட் ஸ்லைடர் கிடையாது. காமேஷ் ப்ரோவால் எங்களுக்கு நடந்த ஒரு நன்மை அப்படின்னும் போது இதுவும் OnePlus வந்து கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறத அவர் தான் வந்து கண்டுபிடிச்சி வந்து எங்ககிட்ட சொன்னார். ஆமாம், அது தெரிஞ்சதுலேருந்து OnePlus நாங்கள் அந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறோம். அப்போ OnePlus நல்லா இருக்கு. கேமரா ஸ்மார்ட் ஃபோனாக அதை இதுக்கப்புறம் பார்க்க தேவையில்லை. ஏன்னா அதே கேமரா செட்டப், அதாவது கேமரா டிசைன் மட்டும் சொல்கிறேன், உள்ள இருக்க சென்சார்ஸ்லாம் வேறு தான். ஓப்போ Find X9 Pro X9 அது இந்தியாவுக்கு வரும். அதில் சிமிலர் கேமரா மாடல் இருக்கும். அது கேமரா அதே ஹேசல்பிளாட் கொலாபரேட் பண்ணியிருக்கோம். அது கேமரா சென்ட்ரிக் டிவைஸ் தான். ஸ்கின் டோனு, உங்களுக்கு போர்ட்ரேட் அல்காரிதம் எல்லாமே அதுக்கு யூனிக்காக இருக்கும். அது ஓப்போவோட ஒர்க்கு ப்ளஸ் ஹேசல்பிளாட். சரி, மொத்தம் வந்து இப்போ என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா OnePlus அகைன் அவங்களோட டிவைஸ் வரப்போகுது தான். அதில் 15R ஃபார் ஷூர் ஹிட் தான். சரியா, இப்போதைக்கு அப்படிதான் சொல்ல தோணுது 13R பேஸ் பண்ணி. பட் 15 வந்து கொஸ்டினபிளாக இருக்கு. எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுமாங்கிறத ப்ரைஸ் தான் டிசைட் பண்ணோம். சப்போஸ் 65,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா பார்க்கலாம். 40K 15R வருமாங்கிறது கேள்விக்குறி தான். ஏன்னா எஸ்ஓசிஸ் எல்லாமே ரேட் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. 8 லிட் யூஸ் பண்ணுறதா இருந்தும் அவங்க 40K கொடுத்தாங்கன்னா கில்லர் அந்த ஃபோன். தெரியல, மேபி சைனாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 எலைட் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மேபி 8 Gen 5 அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, வெறும் 8 Gen 5 ஒன்று இருக்குது, ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 5. அது மட்டும் ரேட் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, அதுவும் அதிகமாக இருக்கும். அதையும் ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம், அது இந்தியாவுக்கு வரும்போது நம்ம வெயிட் பண்ணி தான். அப்புறம் ஐக்கூட வந்து ஸ்னீக் பிக் சென்னையில் வைக்கிறாங்க. அதே மாதிரி மீதி இன்னொரு 2 சிட்டிஸ்லையும் வைக்கிறாங்க. ஸோ அதை பற்றியும் நியூஸ் வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம். ஓகே, ஆமாம், டேட்லேருந்து எல்லாமே. பட் ஐக்கூ வந்து மறுபடியும் என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஐக்கூ 13 ஐக்கூ 12 கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 13யும் 12யும் ஒரு பிளண்டு பண்ணி உங்களுக்கு Q3 கேமிங் சிப் இந்த மாதிரியான ஒரு சில அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் 8 லிட் Gen 5ஓட கேமரா சென்ட்ரிக்காகவும் ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸோட கையில் கொண்டாந்து கொடுக்க போகிற ஒரு டிவைஸ் தான் ஐக்கூ. 50 மெகாபிக்சல் பெரிஸ்கோப் பேக் டு ஃபார்மே. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு பூஸ்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 55,000 ரூபாய்க்கு இன்கேஸ் பழைய மாதிரியே ப்ரைஸ் பண்ணுறாங்க, ஐக்கூ 13 மாதிரியே ப்ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா Q3 சிப்போட யூஎஸ்பி பார்க்கும்போது, ஏன்னா M14 பேனல் பற்றியும் பார்த்துருப்பீங்க, சாம்சங்கோட M14 பேனல் தான் அதில் இருக்க போது. அண்ட் உங்களுக்கு LPDDR5X ரேமு ப்ளஸ் 4.1 UFS ஸ்டோரேஜ். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி செக் பண்ண விஷயங்கள் தான். பேட்டரி பற்றி எல்லாரும் அடிச்சு நோத்திட்டு போகிறாங்க. எல்லாத்துலேயுமே இப்போ 7000 mAhலாம் அசால்ட் 7300 7800லாம் பேசிகிட்டு இருக்கும் போதெல்லாம். ஏன்னா 15 7300, 15R 7800. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப்பில் அதே மாதிரி இந்த வருஷம் வர எல்லா ஃப்ளாக்ஷிப்புமே அல்ட்ராசோனிக் போயிடுறாங்க. போன வருஷமே ஆக்சுவலாக அந்த ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ வந்து உறுதிப்படுத்திடுறாங்க எல்லாரும். 15Rலயே இப்போ அல்ட்ராசோனிக் அப்படின்றது தான் அல்ட்டியா இருக்கும். இருந்தா நம்ம ஊருக்கு அப்படி ஏதாவது சின்ன சேஞ்சஸ் மேபி அவன் இருந்தானா அந்த பிரைஸ் ரேஞ்சில் அவன் ஒருத்தன் தான்ற மாதிரி இருக்கும். அது ஐக்கூ வந்து எப்படி தெரியுமா இருக்காங்க, ஆரிஜின் அவன் தாங்க அங்கே. ஏன்னா நாங்கள் எல்லா ஐக்யூ வீடியோஸ்லுமே சொல்லியிருப்போம், விவோ வீடியோலையும் சொல்லியிருப்போம் என்னடா OS இதுன்னு. ஆனால் இப்போ அப்படியே கம்ப்ளீட்டாக ரிவாம் பண்ணி செம்ம சேஞ்சஸ் பண்ணுவோம். ஆரிஜின் OS 6 வந்து டெபியூ ஆகுது. விவோ அது வந்து எப்பயும் ஒரு ஃப்ளாக்ஷிப்பில் அப்படின்னு பார்த்தா டிமென்சிட்டியில். ஆமாம், ஸ்னாப் ட்ராகனோட இருக்கிறது ஐக்யூ தான். அப்படின்னும் போது ஐக்யூமே இனிமேல் ஒரு மெயின் ஸ்ட்ரீமாக கேமிங் மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் கேமராலையும் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, டிஸ்பிளேலையும் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஓவரால் இதுவுமே வந்து ஒரு ட்ரூ ஃப்ளாக்ஷிப் அப்படிங்கிற மாதிரி தான் இதுக்கப்புறம். கண்டிப்பாக ஐக்கூ இன்டர்னல் டீம் வந்து ஜெயஸ் கொலாப் வந்து கேட்காம இருந்திருக்க மாட்டாங்க. பட் அதையும் கொடுத்துட்டா என்ன ஆகிடும்னா விவோட செயல்படுக்கும். அதான் இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது கேமிங் செய்திகள். இதுக்கப்புறம் வந்து விவோ X300 சீரிஸ், இதுக்கப்புறம் கேமரா தான். ஆமாம், கேமரா வார். இவங்க கேமரா சென்ட்ரிக்காக இருந்தாலும் இப்போ விவோவில் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நான் சொல்கிறேன். விவோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா டிமென்சிட்டி கூட இல்லை, டிமென்சிட்டி 9400 டே டு டே யூஸில் நல்லா இருந்தது. 9500 மேலே நல்ல ஹோப் இருக்குது, அது ஒன்று. ரெண்டாவது என்னன்னா விவோ வந்து எப்பயும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெறும் அந்த எஸ்ஓசியோட அசோசியேட் ஆகிருக்கக்கூடிய ஐஎஸ்பியை நம்பி அவங்க இல்லை. கடந்த ஒரு 4 வருஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அவங்களும் அப்படி தான், ஓப்போவும் கிட்டத்தட்ட அப்படி தான். ஹைப்பர் டோன் இமேஜிங்னு சொல்லிட்டு அவங்க தனியாக போவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து மேரி சிலிக்கான் வச்சுருந்தாங்க. பட் இவங்க விவோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா S1 சிப்பு, V சீரிஸ் சிப்பு, S சீரிஸ் சிப்புன்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இதை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சுச்சுவேஷன் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அவங்க கிட்ட சிப் இருக்குது. ஃபஸ்ட்டே வந்து சுச்சுவேஷன் சீன் அனலைஸ் பண்ணிடும்.
அடுத்து ஷட்டர் அழுத்திட்டேன்னா அது போஸ்ட் ப்ராசஸ் ஆகி எப்படி வரணும் அப்படிங்கிறதுக்கும் போஸ்ட் ப்ராசஸிங் அல்காரிதம் இந்த வாட்டி தான். ஏன்னா லாஸ்ட் டைமே நம்ம பார்த்துட்டோம், சிக்னலுக்கு தனி சிப் வச்சிருந்தாங்க, கேமராக்கு தனி சிப்பு, எல்லாத்துக்குமே இப்போ தனித்தனியாக இவங்க எல்லாருமே தனித்தனியாக வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தனித்தனியாக சிப் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ப்ராசஸிங் இன்னுமே நம்ம குயிக்காக இருக்கும், ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு டப்னு வந்துடும். அந்த ப்ராசஸ் பவர் எஃபிஷியன்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா இப்போ இது வந்து ப்ராசஸர் மட்டுமே சஸ்டைன் பண்ணி ரொம்ப அதுவே பெயின் எடுத்துக்கும். இப்போ எல்லாத்துக்கும் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருமா, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தெர்மல்ல இன்னும் கொஞ்சம் மேனேஜபிளாக இருக்கணும். இது வந்து எக்ஸ்பெக்டேஷனு. அதே சமயம் எப்பயும் மாதிரி பெயிண்ட் அடிக்கிறாங்கன்னு சாம்பிளில் பார்த்தேன். நம்ம ஊருக்கு வந்ததுக்கப்புறம் தான் மீதி விஷயங்கள் தெரியும். பெயிண்டடாக தான் இருக்குது, அந்த டீட்டெயிலிங்கிறதெல்லாம் சுத்தமாக இல்லை. ஏன்னா சைனீஸ் ஃபேஸ் எப்பயுமே வந்து முழு தான் இருக்கும், அதனால அப்படி இருக்கான்னு தெரில. இப்போ நமக்குலாம் தான் மூஞ்சில் ஹேர்லாம் இருக்குது, அதெல்லாம் எப்படி பண்ணணும், அதுதான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்தியாவுக்கு வரும்போதும் இதே ப்ராசஸிங் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். காத்துன்னு இருக்கிறேன். ஆனால் என்ன பண்ணுறது, ஒரு சிலருக்கு அந்த ப்ராசஸிங் பிடிச்சி தொலையுதுங்க. சோஷியல் ரெடி ஃபோட்டோஸுங்க அப்படி டப்புன்னு எடுத்து இல்லைங்க, மூஞ்சில் இருக்கிற பிம்பிள் போர்ஸ்லாம் இருக்காது, பிம்பிள்ஸும் இருக்காது, ஏதாவது மச்சம் இருந்தாலும் சரி, இல்லாட்டி தழும்பு இருந்தாலும் சரி, உங்கள் மூஞ்சி இருக்காதுங்க, அவ்வளோதான். உங்கள் மூஞ்சி இல்லைன்னு நமக்கு சூப்பராக இது அப்படின்னு போட்டுறோம். ஓகே, Oppo Find X9 மொரலஸ் இதுவும் X300 மாதிரியான ஒரு கேமரா சென்ட்ரிக் டிவைஸ். இந்த வருஷம் இதுக்கான கம்பேரிசன் வீடியோஸும் வந்திருக்கு, ப்ளஸ் சோஷியல் மீடியா போஸ்ட்டும் பார்க்க முடிஞ்சது. ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா X9 நல்லா இருக்கு. X9 Pro விடவா? X9 Pro X300 Pro கம்பேர் பண்ணா X9 Pro இஸ் பெட்டர். ஃபோட்டோகிராஃபியில். வீடியோகிராஃபி நம்ம இன்னும் அது யாரும் பெருசாக கவர் பண்ணுறதே இல்லைங்க, நம்ம யாராவது செக் பண்ணாலும் தெரியும். பட் ஃபோட்டோகிராஃபியில் ஏன் வந்து X9 Pro பெட்டராக இருக்குது அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆசல் பிளாட்லாம் இல்லை, ஓப்போட எப்பயும் இருக்கிற அந்த ஸ்கின் டோன் ப்ராசஸிங்க. என்னன்னா இவன் வந்து நம்மளை நல்ல கலராக பூஸ்ட் பண்ணி காட்டுறான், யார் விவோ. பட் இவங்க அது பூஸ்ட்லாம் பண்ண மாட்டான், ஓரளவுக்கு ரீட்டைன் பண்ண ட்ரை பண்ணுறான். இன்றைக்கும் ஸ்கின் டோன் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரை உள்ள எடுத்துகிட்டு வரும்போது பிக்சல் வந்து இருக்கிறதுலே க்ளோஸ் ஸ்கின் டோன் கொண்டு போயிடும். பட் ஓவராலாக அப்படின்னும் போது இப்போ என்ன ஆயிடுதுன்னா, பிக்சல் அளவுக்கு ரொம்ப க்ளோஸ் கொண்டு போகலனாலும் ரியாலிட்டியை மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுறதுல ஓப்போ நல்லா பண்ணுறாங்க. அண்ட் அடுத்து எட்ஜ் டிடெக்ஷன் அல்ட்டியாக இருக்கிறனால ஓப்போ ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். டாட்டா பை தான், சரியா? ஸோ அதனால X9 Pro வந்து X300 Proவை ஃபோட்டோகிராஃபியில் போட்டுரும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு தெரியுது. ஸோ நீங்களும் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். அவனும் டிமென்சிட்டி தான், டிமென்சிட்டி ரெண்டுமே. ஏன்னா போன வருஷமா அப்படி தான் இருந்தது. அதை தொடர்ந்து தான் இப்போ Realme GT8 Pro அவங்களும் அந்த மாதிரியான ஒரு பார்த்துருப்பியா தான், அவங்களும் ஒரு புது கொலாபரேஷன்ல இருக்காங்க. ஃபோட்டோகிராஃபி சூப்பரா இருக்கு அப்படின்னாங்க. அடுத்தபடியாக Xiaomi 17 இது வந்துட்டு டெடிகேட்டடாக வீடியோவும் போட்டிருக்கோம். எந்தெந்த சீரீஸ் வருது அப்படிங்கிறது தான் இதுக்கப்புறம் ஒரு வெயிட்டிங் எக்ஸைட்மெண்ட்டாக. உறுதியாக ஒன்று சொல்லலாம், 17 வந்துடும். அது வரும். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து Redmi Note 15 ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம ஊருக்கு இன்னும் அதை பற்றி பேச்சும் மூச்சும் எதுவுமே இல்லை. இன்னும் உட்காந்து நம்ம ஊரில் 14 Pro Plusக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. தென் சாம்சங் கேலக்ஸி S26 சீரீஸ். S26 சீரீஸில் ப்ரோ வந்து இல்லைன்னு மாதிரி முடிவாயிடுச்சு போல. ஏன்னா S26 Pro அண்ட் S26 Edge அப்புறம் S26 Ultraன்னு தான் இருந்தது. திடீர்னு அது கார்த்தி தான் சிரிச்சிட்டு இருந்தான், லூசுப்பா இருப்பாங்க போல, உள்ளுக்குள்ளார கன்ஃபியூஸ் ஆகி டீம் பிளே இல்லை. அதுதான் என்ன ஆயிடுச்சுன்னா, எட்ஜ் இல்லைன்றதை இப்போதான் டிசைட் பண்ணாங்களாம். 4 மாசத்துல ஃபோன் ரிலீஸ் பண்ண வேண்டிய நேரத்தில் டிசைட் பண்ணிட்டு என்னங்க அப்போ அப்படின்னா ப்ளஸ்ஸை கூட்டு வா, ஏய் இல்லாத ப்ளஸ் இப்போ எங்கேந்திரா கூப்பிட்டு வருது அப்படிதான் இருக்கும். சும்மாவே அவங்க இதில் ஃபோனுக்கு ஃபோன் சேஞ்ச் இருக்காது. இதில் இப்படி வேற திடீர்னு கூப்பிட்டு வந்து எதாவது பண்ண சொன்னா என்ன பண்ணுவானுங்க, ப்ரொடக்ஷன் ஆல்ரெடி ஒரு பக்கம் போயிட்டு இருந்திருக்கும். இப்போ வந்து நான் ஒன்று கேள்விப்பட்டேன், ப்ரொடக்ஷனில் எல்லா இடத்துலையும் பார்த்தா Exynos 2500 இருக்கான். 2600வா? அதுதான் இருக்காமல. இது உண்மையா மட்டும் இருந்துன்னு வை. அந்த கொரியன் நியூஸ் என்ன சொல்றாங்க, 60% ஈல்டுன்னு சொன்னாங்க. அது மட்டும் ஆல்ரெடி இப்போ ஹெல்த்தியாக கன்சிடர் பண்ணுறது 80+ வந்து செம்ம ஹெல்த்தி. 80 கிட்டலாம் இருந்தால் சாம்சங்கை கையிலேயே நீ பிடிக்க முடியாது. 2500 பழைய 2300 அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 40-30 தான் வச்சுருந்தாங்க, அதுக்கே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ என்னன்னா 2600 ஆல்ரெடி வந்து இதை பற்றி லீக்ஸ் தான் வருது. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்தியாவில் ஒன்று பண்ணுறோம், இந்தியன் மீடியா. பட் கரெக்ட் தான், நம்ம ஊரில் இருக்கிற மீடியா வந்து இந்தியாவில் இருக்கிற பொருளை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுவாங்களான்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம். இப்போ கொரியாவில் பாருங்கள், கொரியாவில் சாம்சங் பற்றி எவ்வளோ பேச்சு வருதுன்னா, கொரியன் எக்கானமியே சாம்சங் மாதிரி தான் இருக்கு. அதே சமயம் அதை பத்தி ரொம்ப பேசுறாங்க. இப்போ சரி, இந்தியன் எக்கானமியை வந்து டிசைட் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு 10 பெரிய பணக்காரங்களே எடுத்துப்போம். அம்பானி, ஜியோ, ஜிக்செல் வருது. ஜிக்செலை பத்தி நம்ம ஊர்ல பெருசா பேசுவோமான்னு கேட்டா அப்பயும் பாத்தீங்கன்னா பிக்சல் பத்தி பேசிட்டு இருப்போம். நம்ம மீடியாலாம் அப்படிதான் இருக்கும். ஸோ அதனாலேயே இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்களாம் ரொம்ப பெருமையா பேசிக்கிறனால டேட்டாவை நம்பலாமா அப்படிங்கிற, நம்ம ஊர்ல யாரும் எதுவும் மதிக்க மாட்டாங்க. அதாவது அவங்க ஊர்ல இருந்து வரக்கூடிய டேட்டா தான் இந்த 2600 பத்தி தெரியுது. இப்போதைக்கு இதை டெஸ்ட் பண்ணிட்டாங்க, அது வந்து ரன் பண்ணும்போது ஜிபியூல வந்து A19 ப்ரோவே அடிச்சு தம்சம் பண்ணிடுச்சு. ஸ்னாப்டிராகன் 8 Elite Gen 5 அங்க மண்ணை கவிக்கிட்டு இருக்கு, அந்த அளவுக்கு இருக்கு. வரண்டா
யாரு கூட கேட்கும்போது எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இல்லை ஏஎம்டியோட சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு அது 2200 ஒன்று வந்து மண்ணை கவிட்டு போச்சு. 2300 லேப்ல டெஸ்ட் பண்ணதோட சரி அங்கேயே வச்சுட்டு போயிட்டாங்க. 2500 ஒன்று வெளில வந்துச்சு. அது நிஜமா நல்லா இருக்கு வேற. இப்போ எல்லாரும் அதை வேற இந்த S24 FE வாங்கிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா S24 FE அதுக்கப்புறம் தானே எல்லாம் மாறிச்சு. இப்போ S24 யூசர் S24 பிளஸ் யூசரே 1UI7 1UI8 வந்ததுக்கு அப்புறம் பாசிட்டிவா மாறிட்டாங்க. Exynos 2500 பார்த்தோன்னா ஈல்டு ரொம்ப கேவலமா இருந்து வேற வழி இல்லாம பண்ணி அதை டெபியூ பண்ணியே அவன் அடம் பிடிச்சி இந்த ஃபிளிப்ல வச்சிருக்காங்க. அதனாலதான் ஃபிளிப்ல வந்துச்சு பெரிய சீரீஸ்ல. ஏன் S25 FE கூட அது இல்ல 2400E தான் போட்டுருக்காங்களா? வைக்கணும்னு ஆசை தான் 2400 அதுலயும் வைக்கணும்னு ஆசை தான். ப்ரொடியூஸ் பண்ண முடியல. இல்ல அதாவது ப்ராசஸர் நல்லா இருக்கு, ப்ரொடியூஸ் பண்ண முடியல. இப்போ 2600க்கு ஜம்ப் ஆயிருக்காங்க. மேபி S26 சீரிஸ் எல்லாமே அதுல வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஸ்னாப் டிராகன் நம்பி ஒரு சில லவர்ஸ் இருக்காங்க. எக்ஸினாஸ் போன போய் ஏன் 1 லட்சம் அப்படின்ற ஆளும் இருக்காங்கல்ல. கேலக்சியில் வந்து அந்த எக்ஸ்ஆரா விஆரா அது விட்டுருந்தாங்க. அதே மாதிரி சாம்சங் கேலக்ஸி ட்ரைஃபோல்ட் அது வருதுன்னு சொல்றாங்க. அதுவும் வரும் அப்படின்னு அது ஆல்ரெடியே சொல்லியிருந்தாங்கல்ல. ஃபோல்டு 7 வரும்போதே சொல்லியிருந்தாங்க வரும்னு. அது வரும் அப்படிங்கிற மாதிரியான இதுவும் இருக்கு. பட் ஆனால் இந்த S26 சீரிஸோட வருமானது தெரியல, பார்க்கலாம். பட் நிறைய டிவைஸ் ஆன் தி வேங்க. இப்போ பாருங்க மோட்டோரோலா பற்றி நம்ம பேசியிருந்தோம். Edge 70 நம்ம ஊருக்கு வரும் சரியா. மற்ற ஊரில் வந்து 70 ஏர், நம்ம ஊருக்கு வரும்போது Edge 70 வரும். அது வந்து மோஸ்ட் தின்னஸ்ட் டிவைஸ் ஃப்ரம் மோட்டோரோலா இப்போதைக்கு 5.99 mm. ஆமாம். ஸோ இது 6mm பெருசு தான், பெரிய விஷயம். அதுலயும் அவங்க வந்து பேட்டரி காம்ப்ரமைஸ் பண்ணாமல் கொண்டு போனது தான் 4800 mAh. ஏன்னா மற்றவங்க எல்லாரும் வந்து 3700 3800 3100 அதில் காம்ப்ரமைஸ் வேறு. சிங்கிள் ஸ்பீக்கரு 7 Gen 4 இருக்கு. அதை நான் பாராட்டியே ஆகணும். லாவா அக்னி 4 இவன் வந்துட்டு வரான். பின்னாடி 2 கேமராவோட உங்களுக்கு டுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஹோப் இருக்கு. மெட்டல் ஃப்ரேமு ஃபிளாட் பில்டு சீரிஸ் சார். ஆமாம் ஃப்ளாட்டாக இருந்தது. ஆமாம் மெட்டல் ஃப்ரேமு ஃப்ளாட் பில்டு நிறைய பேருக்கு இது பிடிக்கும் தான். இப்போ என்ன மேட்டர்னா இவங்க இதை எப்படி கொண்டு வந்து கையில் கொடுக்க போகிறாங்கன்னு தான். ஏன்னா ஆல்ரெடி 7300 எக்ஸோ வச்சு தான் அக்னி 3லாம் இருந்தது. மறுபடியும் 7400 சொல்லிட்டா தான் எல்லாருக்கும் வருத்தமாக இருக்கும். 8450 சொன்னாங்கன்னு வைங்க, 8450 சொன்னாங்கன்னா Renault 14 Proலாம் அதான் இருக்கு. அதில் Renault 14 Pro யூசர்ஸ் எல்லாருமே வந்து நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. 8350 தான் கொஞ்சம் கோளாறு சிப்பு. அதனால தான் Renault 14 Renault 13 யூசர்ஸ் எல்லாமே கதறிட்டு இருந்தாங்க. இது வந்துட்டு லாவா வந்துட்டு 20 நவம்பர் அன்றைக்கி தான் லான்ச் ஆகுது. ப்ராசஸர் தான் மேபி 8350ங்க. சரி, நான் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். இப்போ தான் நான் சொல்லி வாய முடியல. இந்த 8350 சுற்றி 1008 பிரச்சனை. Edge 60 Pro மோட்டோரோலா பற்றியா அது ஏன் இன்கன்சிஸ்டண்டாக இருக்குது. சரி P3 Ultraன்னு ஒன்று இருந்தது இல்லையா ரியல்மில, ஏன் இன்கன்சிஸ்டண்டாக இருக்குது. ஊருக்குள்ளே இருக்கிற எவனெல்லாம் பிரச்சனையோ அவனெல்லாம் பாரு இந்த 8350 சுற்றிட்டு இருப்பான். அதே மாதிரி புது பிரச்சனையோட லாவா அக்னி 4 வருது. 8350 டிமென்சிட்டி. கூலிங் மெக்கானிசம் எப்படி இருக்குன்னு தான். ஏன்னா GT30 Pro இன்ஃபினிக்ஸ் அது எப்படிங்க பண்ணிச்சு. அவன் இப்போ வரையும் கௌதம் ப்ரோ வச்சுட்டு லவ் பண்ணிட்டு இருக்காரு. அதோட அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த ஃபோன். ஏன்னா நான் பிஜிஎம் ஆடுற ஆளே கிடையாது. நீங்களாம் கேட்பீங்களேன்னு ஆசைப்பட்டு 1/2 மணி நேரம் ஓட்டி பார்த்தேன். அப்பயும் கூட பையன் அசரவே இல்லை. இத்தனைக்கும் இந்த ரூம்ல ஏசியும் கிடையாது, எதுவும் கிடையாது. உங்களுக்கே தெரியும். இப்பயாவது ஓரளவுக்கு நம்ம விண்டரை நோக்கி போயிட்டோம். அந்த அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா விண்டர் நோக்கியும் போகல. அப்போ நம்ம யூஸ் பண்ணும்போதே பையன் அசரவே இல்லை. நான் பார்க்கலாம்டா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வந்து இவங்களும் பண்ணாங்கன்னா லாவாக்கு சூப்பரான ஒரு மரியாதை கூடும். பார்க்கலாம். அதான் ஏன்னா லாவா அக்னி 3 வந்துட்டு பின்னாடி ஒரு டிஸ்பிளே இருந்துச்சு. அந்த நாயெல்லாம் வந்து அப்படியே இது பண்ணிட்டு இருந்தது. ஒரு ஆர்வம் வந்துச்சு. இந்த அக்னி 4 எந்த மாதிரி கொண்டு வராங்க. மெட்டல் ஃப்ரேமுங்கிறது இப்போதைக்கு ஒரு நல்ல இதாக இருக்குது. அது எந்த அளவுக்கு கைக்கு வரும்போது நல்லா இருக்குன்றதை பார்க்கணும். காத்துன்னு இருக்கிற ப்ரைஸ் நல்லா இருந்தால் நாங்கள் வாங்க ட்ரை பண்ணுறோங்க. கண்டிப்பாங்க. ஆனால் பார்ப்போம். 30,000 ப்ரைஸ் பண்ணாலும் வாங்க முடியாது. 30,000 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து 20,000க்கு நாங்கள் ப்ரைஸ் பண்ணி அதை அவங்க ப்ரைஸ் பண்ணிட்டு நல்லா இருந்ததுன்னா நம்ம வாங்கி, நல்லா இருந்ததுன்னா சத்தியமா அதுக்கு நம்ம நண்பர்களே யாராவது வாங்கிடுவாங்க. நல்லா இல்லைன்னா இல்லை. இப்போ ரெனோ இது K13 டர்போவா அது உங்களுக்கு வந்து 8450 18,000 8450 டிமென்சிட்டி 18,000 உங்களுக்கு. ஆமாம். மேபி அப்போ பார்த்தா லாவாலாம் 20Kக்கு வர்றது ஓகே தான். 20Kக்கு 8350 அப்படிங்கிறனால அந்த இடத்துல ஒரு கேள்வி வரும். ஆனால் டிவைஸ் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக இருந்தாலும் வாங்குவாங்க. ஏன்னா டோர் ஸ்டெப் சர்வீஸ் வேற உண்டு. அவனுங்கிட்ட நிறையா இருக்கு, நல்லா பண்ணுவானுங்க சர்வீஸ் ஆஸ்பெக்ட்ல. நம்புறேன், நாங்கள் நம்புகிறோம், பார்ப்போம். அப்புறம் ஓப்போ ரெனோ 15 வித் சேம் ப்ராசர் 8450 டிமென்சிட்டி. ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா 8350 தானே பிரச்சனை. ஸோ ரெனோ 14 யூசர்ஸ் எல்லாருமே லைட் வெயிட்டாக இருக்குது, ஃபோன் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் 8350 மட்டும் பிரச்சனையாக சொன்னாங்க. இப்போ 8450 ரெனோ 15 அப்படின்னு வரும்போது அப்போ 15 Pro இன்னும் மேசிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ ரெனோ 15 இப்போ உங்களுக்கு இப்போ எப்படி இருக்கும்னா தெர்மல் மேனேஜ்மெண்ட்லேயும் பெட்டர் இருக்கும், பேட்டரி லைஃப் இன்னும் பெட்டராக டெலிவர் பண்ணும். ஸோ அது வந்து பாசிட்டிவ். இப்போதைக்கு ஒரு நல்ல ஹோப். ரெனோ வந்து அடுத்தடுத்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு ஃபோன் விட்டுட்டு இருக்காங்க. அவனுக்கு வந்து என்னன்னு கன்சிடர் பண்ணுறதே முடியல. அதாவது அப்டேட் வந்து எல்லா ஃபோனுக்கும் சேர்த்து விடுவாங்க போல.
எல்லாம் ஒரே ப்ராசஸர், எல்லாம் ஒரே டைம் லைன்ல வந்திருக்கும். எல்லாத்துலயும் பெருசா சேஞ்சஸ்லாம் இல்லை, நீங்க பார்த்தாலே தெரியும் எல்லாம் சிமிலரா இருக்கும். ஒரே ஒரு கேமரா மட்டும் மாத்துறானுங்க, அந்த டெலிஃபோட்டோ மட்டும் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப 14ல டெலிஃபோட்டோ புதுசு போட்டு கொள்றானுங்க இவனுங்க. அதனால ரெனோ 15 வந்தா பார்த்துக்கலாம், அது ஏதாவது வரும். அப்புறம் ஒரு ஃபோன் வச்சிருந்தோம், அதுக்குள்ள லான்ச் பண்ணிட்டானுங்க, Nothing 3A Lite CMO Phone 2 Pro. அதுதான் அந்த ஃபோன். ஆக்சுவலா மேட்டர் என்ன, Phone 2 Pro மேல மரியாதை கூடிருச்சுன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா Phone 2 Proல வந்து உங்களுக்கு மீனிங்ஃபுல்லான கேமராஸ் இருக்கும், மூணுமே. இதுல நல்ல கேமரா வேற இருக்கு. மூணுமே 50 இல்ல, CMFல 2 50 ஒரு 8. அல்ட்ரா வைட் 8. ஆமா, அல்ட்ரா வைட் 8ன்றது எனக்கு பிரச்சனையாவே தெரியல. ஏன்னா அந்த பட்ஜெட்ல இருக்கிற நிறைய சாம்சங் போன்லாம் 5 மெகா பிக்சல் கொடுத்துட்டு இருந்தான். அதே மாதிரி இந்த ஹானர்ல வரும் தெரியுமா, X9B, X9C 2MP டெப்த்னு ஒன்று கொடுப்பானுங்களே, அதெல்லாம் இல்ல. ஸோ 50 MP டெலிஃபோட்டோங்கிறதே பெரிய விஷயம். ஸோ அதனால இப்போ CMF ஃபோன் மேல நிறைய பேருக்கு மரியாதை அதிகமாயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் 3A Lite Nothing 3A Lite வந்து அக்கீஸ் அங்கிள் போட்டிருக்காரு போல. 2MP கொடுக்கறதெல்லாம் வந்து ஒரு இதா அப்படின்னு முன்னொரு காலத்துல போட்டிருந்தாரு. அது CMF ஃபோன் ஒண்ணுக்கு போட்டாரு. ரெண்டு நத்திங்ல ஃபாலோ பண்ணி வச்சிருக்கானுங்க, 2MP தான் கொடுத்து வச்சிருக்கானுங்க. 50 ஒரு 8 அப்பதான் 4A Liteல நாங்க வந்து 250 ஒரு 8 கொடுக்க முடியும். ஓ, அப்கிரேட் காட்ட வேணாமா? ஓகே, இப்போ எல்லாத்தையும் கொடுத்துட்டா பரவாயில்ல. இதுக்கப்புறம் ஆனால் நத்திங்ல 3Aன்னு ஒரு ஃபோன் வராதாங்க அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. ஓகே, தீஸ் ஆர் த அப்கமிங் ஃபோன்ஸ். இதுக்கப்புறம் தான், ஏன்னா 8A Lite வந்துருச்சு அப்படின்னாலே நிறைய ஃபோன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இதில் இருக்க மெஜாரிட்டி அதே மாதிரி பேட்டரி சைஸை வச்சு பேட்டரி லைஃப் டிசைடே பண்ணிடாதீங்க. இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ Nothing Phone 3A பற்றி சந்துரு கூட சொல்லியிருப்பான், சரியா? ஸோ 5000 mAh நல்லா ஆப்டிமைஸ் பண்ணால் நல்ல பேட்டரி லைஃப் கொடுக்க முடியும். இதுலலாம் வந்து எனக்கு ஈஸியாக 7 hours 7.5 hours வருது. இப்போ எங்கள் பிராண்டு கிட்டலாம் வந்தீங்கன்னா 7000 mAh 6000 mAh 6500 mAhலாம் வச்சுருக்கானுங்க. அதை பார்த்தாலும் அதே 7 மணி நேரம் SOT 6 மணி நேரம் SOT தான் வருது. அது வந்து இந்த சிலிக்கான் பேட்டரியை குறை சொல்கிறதா இல்லை இவங்களோட ஆப்டிமைசேஷனை குறை சொல்கிறதான்னு தெரியல. அதனால் பேட்டரியை மட்டும் இதில் 10000 mAh இருக்கா, அப்போ 3 நாளைக்கு யூஸ் பண்ணுவேன்னா நம்பாதீங்க. அதே 10000 mAh அதே 7 மணி நேரம் SOT தான் வரும். அப்படி தான் வச்சுருக்கானுங்க. சைனீஸ் ஃபோன் எல்லாமே பேட்டரியில் சொதப்பிட்டு தான் இருக்குது. எவ்வளோ பெரிய எம்ஏஹெச் கொடுத்தாலும் சொதப்பிட்டு தான் இருக்குது. அது ஒரு மாதிரி இன்கன்சிஸ்டன்ட் ஆகிடுது, அது ஏன்னே தெரில. அதே மாதிரி இவ்வளோ நேரம் நாங்கள் லிஸ்ட் பண்ண எல்லா ஃபோன்லுமே மெஜாரிட்டியாக பார்த்தா உங்களுக்கு 6000 mAh மேலே இருக்க மாதிரியான டிவைஸ் தான். கேலக்ஸி S26 நினைச்சிருக்காங்க, அதில் அதே 5000. சாம்சங்லையும் மோட்டோரோலாவோட ஏர்லையும் மட்டும் எட்ஜி 70லையும் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 mAh பக்கத்தில் இருக்கும். ஏன்னா அவனுக்குலாம் இன்னும் அந்த சர்டிஃபிகேட் கிடைக்கும். இப்போதைக்கு நான் ஒன்று பார்த்தேன், S26 Ultraல 5400 mAh அப்கிரேட் ஆகிற மாதிரி பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரிய பேட்டரி ஆச்சே, அதுவே பெருசு தான். ஏன்னா அதில் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 மணி நேரம் எனக்கு SOT வரும். அது போதும் அவனுங்களுக்குலாம். சும்மா எக்ஸாஜரேட் பண்ணுறதுக்காக நான் சொல்ல, Neo 10 பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆயிருப்பேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பேட்டரி சூப்பர்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அது 7000 mAh 9 hours அந்த மாதிரிலாம் எனக்கே 8 மணி நேரம் 9 மணி நேரம் வந்துச்சு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் அது 7000 mAh. பட் ஒரு 5000 mAh ஃபோனை நான் வந்து இந்த மாதிரி 18 மணி நேரம் ஸ்டாண்ட் பையில் யூஸ் பண்ணி அதுக்கப்புறமும் ஒரு 3 மணி நேரம் 20 நிமிஷம் இப்போ எப்படி பார்த்தாலும் எனக்கு வந்து 6 மணி நேரம் சாலிடாக நான் சொல்ல முடியும். அதுவும் எப்போ 20% கீழே வரும்போது. இந்த ஒரு விதத்தில் வந்து நிஜமாவே S25 Ultra என்னை வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கேமராலெல்லாம் வந்து அதாவது எப்படி தெரியுமா, இவன் வந்து வளர்ந்தவன், இவன் வந்து கெத்தானவன், அந்த மாதிரி தான் நிஜமா. இது வந்து அறவேக்காடு எதுனா இந்த 10MP 3X அந்த தண்டகர்மம் எதுக்கு இருக்குன்னே தெரியல. ரைட்டுங்க. ஸோ இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பார்க்கலாம். பாய்.